இது மனிதனால் உருவாக்கப்பட்ட டிசாஸ்டர். விட்டு ஓடிய விஜய் மற்றும் நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பனா ஒருவேளை அவங்களோட லாயர் அங்க இருந்தா ஏதாவது சொல்லியிருக்கலாம். நாங்கள் விட்டு ஓடவில்லை, இறப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று தகவல் தெரிந்ததும் நாங்கள் அங்கே வருகிறோம் என்று சொன்னபோது எஸ்பி ஜோஸ் தங்கையா மற்றும் கலெக்டர் தங்கவேல் ஆகிய இருவரும் நீங்கள் உள்ளே வந்தீர்கள் என்றால் இன்னும் நிலைமை மோசமாகும், வராதீர்கள் என்று சொன்னார்கள். எங்கள் தலைவர் சென்னைக்கு போய்விட்டார், நாங்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் கரூர் மாவட்ட எல்லைக்கு வெளியே காத்திருந்தோம், ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, காத்திருந்தோம், எங்களுக்கு அனுமதி தரப்படவில்லை. அப்படி இருக்கும்போது விட்டு விட்டு ஓடிவிட்டீர்கள் என்று இந்த நீதிமன்றம் சொல்வது உண்மைக்கு மாறானது. சொல்லியிருந்தா அதை பதிவு செஞ்சிருக்கணும்ல. அப்படி அவங்க தரப்பு அவங்களுக்கு தானே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அரசு தரப்பு பொய்யை தான் சொல்லும். நீதி வழங்குறப்ப ஒரு தரப்பை மட்டும் விசாரிச்சுட்டு எப்படி சார் நீதி வழங்க முடியும்? ரெண்டு தரப்பு விசாரிச்சா நீதி விசாரிச்சுட்டு தான் நீதி வழங்கணும். இன்னொன்று நான் என்ன சொல்றேன், ஆர்டர்ஸ் போடுறீங்க ரைட்டு, பட் இந்த ரிமார்க்ஸ் என்ன மாதிரியான டேமேஜை ஏற்படுத்துது? ஒரு நீதிமன்றமும் நீதிபதியும் எதை பார்க்க வேண்டும்? உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய வழக்கு என்ன? விஜயை இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும். அதை நீங்க விசாரிக்கிறதுக்கே உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு, இந்த எஃப்ஐஆர் தானே சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு டிவிஷன் பெஞ்சுக்கிட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கில் தானே விஜய் குற்றவாளியா சேர்க்கணும்ட்டு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் குற்றவாளியா விஜயை சேர்க்கணுமா வேணாமான்றத 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அங்கே விசாரித்துக் கொண்டிருக்கும் போது சிங்கிள் ஜட்ஜி எப்படி இதை விசாரிக்க முடியும்?